சென்னை மணலிப்புதூரில் எண்ணெய் சேமிக்கும் கிடங்கில் பலத்த சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை கட்டுப்படுத்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். அங்கு நெருப்பை கட்டுப்படுத்த அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் மணலிப்புதுநகர் அருகே விச்சூரில் பல்வேறு கிடங்குகளும் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. இங்குள்ள தனியாருக்கு சொந்தமான பழைய ஆயில் சேமித்து வைத்துள்ள கிடங்கில் திடீரென தீப்பற்றி மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. வானுயர கரும்புகளுடன் தீ எரிந்து வருவதால் பரபரப்பு நிலை வருகிறது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். எண்ணெய் சேமித்து வைத்துள்ள பேரர்கள் வெடித்து சிதறி வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. கொளுத்தும் வெயில் ஒரு புறம், தீ மறுபுறம் கொழுந்துவிட்டு எரிவதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பது சவாலாக உள்ளது. பேரல்கள் அனைத்தும் எரிந்து வெடித்து சிதறி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் தொழிற்சாலைக்குள் உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயணைப்பு வீரர் ஒருவர் சோர்வடைந்து மயங்கி விழுந்தார். மேலும் காவல்துறையினர் பொதுமக்கள் யாரும் அருகே செல்லாத வகையில் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் இப்பகுதியில் மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்பட்டுள்ள நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். இதனிடையே கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் வகையில் உள்ள தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் கூட மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தீ பரவி புற்கள் முழுவதும் எரிந்து அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் தீ பரவுமோ என்ற அச்சத்தில் தொழிற்சாலையின் உரிமையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தொழிற்சாலையில் சுமார் 1 லட்சம் லிட்டர் வரையிலான ஆயில் இங்குள்ள பேரல்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை முழுவதுமாக எரிந்து முடிந்த பிறகே தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு வரும் என தீயணைப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் நடத்திய விசாரணையில் தீ விபத்திற்கு உள்ளாகன கிடங்கில் தொழிலாளர்கள் யாரும் இல்லை என்றும், இருந்த போதிலும் தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பிறகே யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா என்பது குறித்த முழு விவரங்கள் தீ விபத்திற்கான காரணம் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.